முதல்ல எல்லாரும் மழையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா கரோனாவின் பாதிப்பு அங்கங்கே காணப்படுகிறது. கரோனா பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் எங்கே போனாலும் கையை கழுவி விட்டு சாப்பிட வேணும். மிக அதிகமாக கூட்டங்கள் இருக்கிற இடத்துல முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது. அதனால் கரோனா அதிகமாக பரவ விடாமல் இருப்பதற்கு நமது எச்சரிக்கையாக நாம் இருக்கணும். தமிழக அரசும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கி வரும்போதே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சளி காய்ச்சலாக இருக்கே, இது கரோனாவாக இருக்குமா, நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதனால் அதற்கான விழிப்புணர்வை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். இன்னொன்று, இன்று பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கமலஹாசன் அவர்களின் கருத்து. கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இது நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலை தான் நமக்கு. நாம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்னால் அது உயர்நீதிமன்றத்தின் ஆணை. அது மட்டுமல்ல, அதை ஏன் அவர் அடிபணிய வேண்டும்னு சொன்னால், ஏதோ நம்ம தமிழுக்கு நாம் எதிரிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இதுவரைக்கும் எந்த பிரதமர் கையாளாத அளவிற்கு திருக்குறளை கையாண்டிருக்கிறார். ஆனால் நமது நோக்கம், நாம் மொழியை பற்றி பேசும் பொழுது அது இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது, சகோதரத்துவத்தை பாதிப்படைய செய்துவிடக்கூடாது. உங்கள் சுயநல அரசியல் சகோதரர்களிடம் பகை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாம் சொல்கிறோம். ஆக தமிழுக்கு நிச்சயமாக மகுடம் சூட்டுபவர்கள் நாம். இன்றைக்கி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை பாரதியார் பேரில் ஏற்படுத்தியது நமது பாரத பிரதமர். தமிழகத்தின் அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பது நமது பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி. ஆக தமிழுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வருகிறோம். ஆனால் இன்று பொய்யாக தமிழ் மீது பற்று இருப்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது, அதனால் மொழியை பற்றி பேசினால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரிக்காதீர்கள் என்றுதான் நாம கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.